பேங்கிங் ஸ்டூடெண்ட்ஸை கிளப்பி விடும்போதே ஒன்று அடிச்சு ஓட விட்டுருக்கா. இப்போ டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, ரயில்வேஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் நீ கிளப்பி விடுறியா? எப்படி நீ சோசியல் மீடியாவில் வீடியோ போடுறேன்னு நானும் பார்க்குறேன்டா. எல்லாரும் உங்க கேள்வியை கேட்கலாம். என்ன கேள்வி வேணும் எனக்கு? ஒரு வெட்டி பசங்க கூட்டத்தை வச்சு எவ்வளவு வேலை பார்த்துருக்கீங்க தெரியுமா? வெட்டி பசங்களா? வாங்க சார் வாங்க. நீங்க தான் சொன்னீங்களா வெட்டி பசங்கன்னு? கடைசியா உங்க வாழ்க்கையில எப்போ ஒரு புக்கை படிச்சிருப்பீங்க? ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு லைனா படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கேன் சார். ஃபேஸ்புக்கில் வர மெசேஜ் எல்லாம் படிச்சிருக்கேன். இந்த ஆஸ்பிரன்ஸ் ஃபேஸ்புக் மெசேஜ்னா படிக்கிறவங்க இல்லை சார், எக்ஸாம் கிராக் பண்றதுக்காண்டி நிறைய டெஸ்ட் புக் படிக்கிறவங்க. போங்க போய் உட்காருங்க. சோசியல் மீடியா அடிக்ஷன் பல லட்சம் யங்ஸ்டர்ஸோட ட்ரீம் அழிச்சிருக்கு. அதில் தப்பு சின்ன ஒரே கூட்டம் இந்த ஆஸ்பிரன்ஸ். அதுக்காக அவங்க கொடுத்த வேலை அவங்க என்ஜாய் பண்ண வேண்டிய அவங்களோட யங் ஏஜ். இந்த கொடுமையை உங்களுக்கு தெரிய முயற்சி பண்ணி பண்ணி முடியல. கவர்மெண்ட் ஆஃபீஸ் போனா இங்க இருக்கக்கூடிய ஆபீசருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க தெரிஞ்ச நமக்கு அதுக்கு முன்னாடி அவர் ஒரு ஆஸ்பிரண்டா இருப்பாரு ஞாபகம் இருக்கா? கடந்த 10 வருஷத்துல 10 லட்சத்துக்கும் அதிகமான தடவை எப்படா வேலைக்கு போவ அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. 12,000க்கும் அதிகமான பேருக்கு இனிமே உனக்காக என்னால வெயிட் பண்ண முடியாதுடா, என்னை விட பெட்டர் லைஃப் பார்ட்னர் உனக்கு கிடைப்பாங்கடான்னு மெசேஜ் வந்திருக்கு. 30,000க்கும் அதிகமான ஆஸ்பிரன்ஸ்க்கு சொட்ட விழுந்திருக்கு. 1,10,30,000 தடவை தண்ட சோறுன்னு கூறப்பட்டிருக்கு. தண்டமா இருக்குன்னு சொல்லி சொல்லி பால் பாக்கெட்ல இருந்து வீட்டு வேலை வரைக்கும் எல்லாத்தையும் வாங்குறது. இதுல ஆஸ்பிரன்ஸ்க்கு எப்படி டைம் கிடைக்கும்? அவங்க பார்ட்டி பண்ண பணம் கேட்கல சார், படிக்க டைம் கேட்கிறாங்க. ஆஸ்பிரன்ஸ் மட்டும் இல்ல, தன்னோட எய்ம்காக ஓடுற ஒவ்வொரு யங்ஸ்டர் தான். ஒழுங்கா படிச்சு கவர்மெண்ட் ஆபீசர் ஆயிருக்க வேண்டியவன் பிரைவேட் ஜாப்க்கு வேலைக்கு போறான். டொமேட்டோ ஓபர்னு பிரைவேட் ஜாப் போறான். ஸ்ட்ரெஸ்லயே வாழ்றான். உங்கள நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்றேன். இந்தியால ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கும் 100 ஆஸ்பிரன்ஸ் டிப்ரெஷன் மூடுக்கு போறான். இந்த ஊரே அவனை பார்த்து சிரிக்குது. போனா கவர்மெண்ட் ஜாப் தான் போவேன் அப்படின்னு இருந்த ஒரு இனமே கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கு இருக்கு. 2010ல இருந்து இது வரைக்கும் ஒரு 10 லட்சம் ஆஸ்பிரன்ஸ் இந்த வேலையை வேணான்னு விட்டு போயிட்டாங்க. இப்போ சொந்தக்காரங்க எங்க இவன் கவர்மெண்ட் ஜாப்க்கு போயிருவானோன்னு கொஞ்சம் கொஞ்சமா நெகட்டிவா பேசி பேசி டிமோட்டிவேட் பண்றது. உண்மையா படிக்கிற ஆஸ்பிரன்ஸ்னா வேலைக்கு போறத தடுக்கிறது. 50,000 ரூபாய் எப்படி? வீக்கெண்ட் பார்ட்டிக்கு 50,000 ரூபாய் செலவு பண்றவன் வேலைக்கு போக முடியலன்னு கை தூக்குறான். அவனுக்கு காசு கொடுத்த அப்பாவோ அம்மாவோ அவனை கேள்வி கேட்கல. ஆனா வெறும் 500 ரூபாய் எக்ஸாம் ஃபீஸ் கட்ட காசு கிட்ட ஆஸ்பிரண்ட கேள்வி மேல கேள்வி கேட்டு டார்ச்சர்லயே சாகடிக்கிறீங்க. இதெல்லாம் கவனிக்க உங்களுக்கு டைம் இல்ல. இத சொல்லதான் இன்ஃப்ளூயன்சர்ட்ட கேட்டோம். ஆனா கொலாப்ல கிரிஞ்சு வீடியோ போடுறதுக்கும் டான்ஸ் ஆடுறதுக்கும் ஃபேக் ப்ரமோஷன் பண்றதுக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு. ஒரு ஆஸ்பிரன்ஸ் கூட்டமே அழிய போகுதுன்னு சொல்றதுக்கு 2 நிமிஷம் இல்ல. நீங்க எங்களுக்கு அட்வைஸே பண்ண வேணாம்னு நாங்க சொல்லல. வெளியே எங்கேயாவது பார்த்தா தம்பி எப்ப வேலைக்கு போவோன்னு கேட்க வேணாம். யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சும் அப்புறம் எப்பப்பா கல்யாணம் அப்படின்னு சொல்ல வேணாம். மொத்தத்துல எங்களை டிமோட்டிவேட் பண்ற மாதிரி பேசவே வேணாம். விடிய விடிய படிக்கிறனால ஒரு நாளைக்கு 50 முடி கொட்டி போதியா? ஒரு நாளைக்கு காலேஜ் முடிச்சோனையும் ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும்னா ஒரு ஆஸ்பிரண்டால கவர்மெண்ட் வேலைக்கு போக முடியுமா? சாதாரண கவர்மெண்ட் ஜாப் இதுக்கு ஏன் இவ்வளவு போட்டி போடுறீங்க? ஐடி ஜாப் போக வேண்டியதானே? யோ, சாதாரண கவர்மெண்ட் ஜாபா? ஐடி ஜாப்னா என்னையா? பலாயிரம் பேரை ரீசனே இல்லாம வேலையை விட்டு வெளியே அனுப்புற ஊரியா அது? ஐடி ஜாப் ஆடம்பரம், கவர்மெண்ட் ஜாப் அத்தியாவசியம். ஒரு நெகட்டிவா பேசுற கூட்டத்துக்கிட்ட இருந்து எங்களை மாதிரி ஆஸ்பிரன்ஸ் கூட்டத்தை காப்பாத்த கடைசியா சோசியல் மீடியாவை நம்பி வந்திருக்கோம். இந்த வீடியோல யாரையாவது நாங்க ஹர்ட் பண்ணியிருந்தா அவங்கள்ட்ட நாங்க கை கூப்பி மன்னிப்பு கேட்டுக்கிறோம். இன்னும் 1 நிமிஷத்துல இந்த வீடியோ முடிஞ்சிடும். ஆனா இது நிறைய பேருக்கு போய் சேர்றது நீங்க பண்ற நல்ல கமெண்ட்ஸ் அண்ட் ஷேர்ல தான் இருக்கு. யாரும் இனிமே எங்களை டிமோட்டிவேட் பண்ண வேணாம். ஏன்னா அது நாங்க வேலைக்கு போறத தேவையில்லாம லேட் ஆக்கிடும்.